Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 12. Nachino on class la arithmetic operators பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல assignment operator பத்தி பார்ப்போம். plus minus multiply divide இது எல்லாம் வச்சு நம்ம arithmetic operator சொன்னோம். இப்போ அதுவே assignment operatorலயும் அதை தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் different மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம். நீங்கள் இந்த சப்ஜெக்டில் இந்த அரித்மெட்டிக் அசைன்மெண்ட்டெல்லாம் ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்காக படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. இப்போ வந்து பாருங்கள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. நாங்கள் வந்து வேரியபிள் சீனுன்றதில் ஒரு 20 அப்படின்ற வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். சீனு அப்படின்றதோட ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு 5 அப்படி போட்டுருக்கேன். இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்றது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். புரியுதுங்களா? அதாவது இப்போ சீனுன்றதோட +5 ஆட் பண்ணணும் அப்படின்றதோட மீனிங் தான் இது. பாருங்கள் அவுட்புட் காட்டுறேன். இப்போ 20 அப்படின்றது இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்குது, +5 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே சீனுன்றதை இந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 25 அப்படின்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போது இதுலேயே இன்னொரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், மைனஸ் அப்படின்றது. அதாவது சீனு -5 அப்படின்னு இந்த இது மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்றது வந்து சீனுவை ஈக்குவல் டு பண்ணி இந்த 5 மைனஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். பார்த்தீங்கன்னா இப்போ அது சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் தெரியுதுங்களா? 15 அப்படின்னு அது 20லேருந்து 5 மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள் 20 × 5 100 அப்படின்ட்டு வந்துருக்கு. டிவைட் பண்ணுறேன். ஃபோர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா 20 / 5 × 4. இப்போது இது நம்ம 4 எழுதி பார்த்துட்டோம். 5வது பார்த்தோன்னா பர்சன்டேஜ் பார்க்குறதுக்காக பார்க்கலாம். அதாவது 20 5 வச்சு பர்சன்டேஜ் பார்க்கும்போது அதோட வேல்யூ 0 அப்படின்ட்டு வருது. நம்ம அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டோம். ஏன்னா அது எதை வச்சு பர்சன்டேஜ் பார்க்குறோம் அப்படின்றதால நம்ம எதுவும் டிக்ளேர் பண்ணுறோம். அதனால் நார்மலாக நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து +=5 அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த நம்பருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த நம்பருக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கான அர்த்தம் மட்டும் நான் ஒரு டைம் ஃபார்முலா மாதிரி எழுதி காட்டிடுறேன். ஒரு டைம் பாருங்கள். அதாவது சீனு +=5 அப்படின்னா அது எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேப்சலில் காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் புரியும். சீனு +5 இப்படின்ற இதோட அர்த்தம் தான் இங்கே ஷார்ட் மீனிங்காக அந்த சீனு +n=5 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது சீனுன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளோட +5 ஆட் பண்ணணுன்றது தான் ஷார்ட் மீனிங். அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா நாம் டிக்ளேர் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.